Hi friends, welcome back to ABG YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நாளைக்கு காலையில எங்க அப்பாக்கு பர்த்டே. சோ இன்னைக்கு நைட் சர்ப்ரைஸா நாங்க வந்து 12 மணிக்கு கேக் வெட்டலாம்ங்கற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அதுக்காக தான் கேக் வாங்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படியோ நானே என் தங்கச்சியும் போய் ஒரு கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். ஐஸ் கேக் தான் வாங்கிட்டு வந்தோம். 1 kg நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்துட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றது வரைக்கும் அது ஒன்றும் தெரியலை. வீட்டில் இருந்து அந்த ஃப்ரிட்ஜு கொண்டுட்டு போகிறதுக்குள்ளே அதுதான் ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எப்படி போய் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 11:55 எல்லாரையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரேஞ்ச் பண்ணியாச்சு. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால் மித்ரா பாப்பாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கேக் கட் பண்ணுறது வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டாக நின்றுட்டு இருந்தாங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மேலே இருந்த அந்த டைரி மில்க்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளை அந்த சந்தோஷமாக ஹாப்பியாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது. அப்புறம் என் தங்கச்சி தான் ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் நானும் அந்த பிள்ளையோடு சேர்ந்தே கொடுத்து அந்த இதை வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் நான் கட் பண்ணி கேக்கை அப்பாவுக்கு ஊட்டி விட்டேன். அதோட அப்பா எனக்கு ஊட்டி விட்டாங்க, நான் மித்ரா ஊட்டி விட்டேன். அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு டே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு புரோட்டா வாங்கியிருந்தோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு தூங்கியாச்சு. அடுத்த நாள் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ கீழக்கரையில் தான். அதோட மேரேஜை முடிச்சுட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. இங்கே நான் தம்பி மட்டும்தான் போனோம். பாப்பா வந்து சுபாட்டை கொடுத்துட்டு போனேன். 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் சமாளிக்க முடியாது அப்படின்னு. அதோட போயாச்சு. அடுத்த நாள் போனால் அவள் எப்படி எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்டு, சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே ஃப்ரெண்டு. அந்த மாதிரி தான் கேங்கில் மொத்தம் 12 பேர் இருப்போம். 12 பேருமே சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறனால தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி செட்டாக தான் ட்ரெஸ் எடுப்போம். நியூ இயர் அந்த மாதிரினா ஒன்றா கேக் கட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அது சொல்ல முடியாத அளவுக்கு ஜாலியாக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோவா ஒன்று டச் இல்லாமல் இருக்கும். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரையும் மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட போய் பொண்ணை மீட் பண்ணிவிட்டு பொண்ணோட சேர்ந்து ஒரு 4-5 செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரு விளாக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சாப்பிட போயிட்டோம். பசி வந்துருச்சு, காலையிலேருந்து சாப்பிடல. அதோட சாப்பிட போயாச்சு. அவள் அங்கே என்னென்னா ஃபுல் வெஜ்ஜு தான். வெஜ்லேயே நல்லா வெரைட்டியாக போட்டிருந்தாங்க. கடலை உருண்டை, அப்புறம் காளான் பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் சேனைக்கிழங்குல பொரியல். நெக்ஸ்ட்டு வந்து இது பைனாப்பிளில் வந்து ஒரு மாதிரி அது என்னன்னு வித்தியாசமாக ஒரு ஜாம் மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் சோறு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, அது அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பாயசம் லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு நல்லா தெம்பாக தான் போய் கிஃப்ட்டு கொடுக்க போனோம். கிஃப்ட்டு கொடுக்குற இடத்துல வந்து கேக் கட் பண்ணிவிட்டு பொண்ணுக்கு ரோஸ் பண்ணுறதுக்காக அந்த ரோஸ் கொண்டுட்டு போனோம். அது எல்லாமே பண்ணியிருந்தோம். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.